ஃப்ரைட்பர்க் புக்கில் அடுத்து இருக்கக்கூடிய செக்ஷன் 2.1 சிலபஸில் 2.1 லீனியர் டிரான்ஸ்மிஷன்ஸ் நல் ஸ்பேசஸ் அண்ட் ரேஞ்சஸ் இது டைட்டில் ஆஃப் தி செக்ஷன். இந்த வீடியோவில் இந்த செக்ஷன்லேருந்து லீனியர் டிரான்ஸ்மிஷன்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், டெஃபினேஷன், அஃப்கோர்ஸ் டெஃபினேஷன் பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நல் ஸ்பேஸ் அண்ட் ரேஞ்ச் ஸ்பேஸ் அந்த டெஃபினேஷனும் பார்க்க போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஒரு 2 தியரம் அதில் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல லீனியர் டிரான்ஸ்மிஷன் என்ன? லீனியர் டிரான்ஸ்மிஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் t from v to w. ஃபங்க்ஷன்னால டொமைன் கோடொமைன் இருக்கும். அந்த டொமைன் கோடொமைன் ரெண்டுமே வெக்டர் ஸ்பேசஸ் ஓவர் தி சேம் ஃபீல்டு. இதுவும் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப், இதுவும் ஓவர் தி சேம் ஃபீல்டு எஃப், அந்த வெக்டர் ஸ்பேஸு. So a function t from v to w is a linear transmission if for all x, y in v and c in f, t of x plus y equals t of x plus t of y and t of cx equals c into t of x. அதாவது நம்ம ஹோமோமார்ஃபிசம் குரூப் தியரியில், ரிங் தியரியில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஹோமோமார்ஃபிசம்னாலே இதுவே வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்ஃபிசம் தான் அவங்க லீனியர் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. ஸோ வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்ஃபிசம்ங்கிறது சாதாரணமாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஹோமோமார்ஃபிசம் குரூப்பாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன், அதனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டோம். phi of x dot y is phi of x into phi of y. It depends on the operation, the domain and codomain. இங்கே ப்ளஸ் இங்கே டாட் இருக்குது கோடொமைன்லனா phi of x plus y equal to phi of x into phi of y வரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி டொமைன் அண்ட் கோடொமைனோட ஆப்ரேஷன். இது ரிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 2 ஆப்ரேஷன், அடிஷன் ஒன்று, மல்டிப்ளிகேஷன். அதனால் 2 கண்டிஷன் வந்தது. phi of x plus y இது க்ரூடாக சொல்லணுன்னா அது சேர்ந்து இருக்கிறது பிரிஞ்சிடுது. So that is not the correct way to say, but you will easily remember. ஸோ அப்போது ரிங்கில் 2 ஆப்ரேஷன் இருக்குது, அதனால் 2 கண்டிஷன். குரூப்பில் ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது, அதனால் ஒரு கண்டிஷன். இப்போது வெக்டர் ஸ்பேஸில் 2 ஆப்ரேஷன் இருக்குது, ஒன்று அடிஷன், இன்னொன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதனால் அடிஷன் கீழே இந்த கண்டிஷனும் சேர்ந்து இருக்கிறத பிரித்து விடுது. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கீழே இதுவும். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்விங் மேப்பிங் தான் பேர். ஹோமோமார்ஃபிசத்துக்கே பேர் ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்விங் மேப்பிங். ஸ்ட்ரக்சர் எதனால் வருதுன்னா ஆப்ரேஷன்னால் வருது. ஸோ அதுதான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். பட் க்ரூடாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து இருக்கிறத தனித்தனியாக ஆக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் லீனியர் டிரான்ஸ்மிஷன், இந்த வெக்டர் ஸ்பேஸ் எப்போதுமே குரூப் ஹோமோமார்ஃபிசம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அது என்ன பண்ணுன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதே கதை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இஃப் டி இஸ் லீனியர்னா தென் இட் டேக்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் 0. அப்படின்னா டி ஆஃப் 0 இஸ் 0. இது ஒன்று ப்ரூவ் பண்ணுவோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா t is linear if and only if t of cx plus y is c into t of x plus t of y for all xy. அதாவது இந்த 2 கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி ஒரே கண்டிஷனாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் செகண்ட் ஒன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணினா t of cx plus y. ஸோ ஒரு இது வந்து கண்டிஷன் வந்து அடிஷனுக்கு, இன்னொன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த ஸ்கேலார் வெளில வந்துடணும். If t is linear then t of x minus y, addition இருந்தால் தான் தனியாக பிரிக்கும்னு இல்லை, இந்த சப்ட்ராக்ஷன் அது இருந்தாலுமே அது தனித்தனியாக பிரிச்சிடும். நாலாவது t is linear if and only if for x1 etc. xn in v and a1 etc. that is these are scalarsனா இந்த t வெளியில் இருக்கிற t உள்ளுக்குள்ளே, ஏன்னா t will not act on scalars, அதுதான் ஸ்கேலார் வெளில தள்ளிடும். So it will act only on vectors, that is t of xi. So இது என்ன பின்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தியரத்துலலாம் t linear operator அப்படின்னா we may not be saying it. ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் இந்த மாதிரி t வந்து ஹோமோமார்ஃபிசம், அதனால்
இப்படி வருது அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்கேஸ் மறந்தோம்னா இதுதான் இது ரீசன். டி வந்து ஹோமோமார்பிசமாக இருந்ததுன்னா 2 எலிமெண்ட் இருந்தால் தான் அது வேலை செய்யும்னு இல்லை. 3 எலிமெண்ட் 4 எலிமெண்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இட் வில் ஒர்க். ஸோ அதுதான் நம்ம இந்த இதில் ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டி லீனியர்னா இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதே மாதிரியான ப்ரூஃப் குரூப் தியரிலையும் நம்ம பண்ணியிருக்கோம். சேம் மெத்தட் இஸ் கோயிங் டு பி அடாப்டட். யூ கேன் இதை வந்து 0வை நீங்கள் எப்படி எழுதலாம்? 0 + 0ன்னு எழுதலாம். யூ ஆர் ஸ்டார்டிங் வித் டி ஆஃப் 0. அதை வந்து என்னென்னு பண்ணுறீங்க? டி ஆஃப் 0 + 0ன்னு எழுதுறீங்க. டி ஹோமோமார்பிசம்ங்கிறதுனால சேர்ந்துருக்கிறத பிரித்து விடும். ஸோ டி ஆஃப் 0 + டி ஆஃப் 0. ஸோ இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கோடோமைனில் இருக்குது. அந்த கோடோமைன் அதுவும் வெக்டர் ஸ்பேஸு. ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டையும் இன்னொரு எலிமெண்ட்டோட நான் ஆட் பண்ணும்பொழுது அதே எலிமெண்ட் கிடைக்குதோ அப்போ இந்த எலிமெண்ட் என்னவாக இருக்கணும்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல டி ஆஃப் 0 + டி ஆஃப் 0 கிவ்ஸ் மீ டி ஆஃப் 0. திஸ் இஸ் டி ஆஃப் 0ல் தான் ஆரம்பிக்கிறோம். So T of 0 plus T of 0 equals T of 0. Now T of 0 should only be the additive identity of the codomain. அதுவும் நம்ம 0 தான் குறிக்கிறோம். அதனால இது வருது. அதே மாதிரி இந்த இது ஒன்றுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அது பார்க்கலாம். இப்போ since T is linear, T of 0, if T is linear, T of 0 is 0. T of 0 கன்சிடர் பண்ணீங்க, 0 + 0ன்னு எழுதுறீங்க. அதை வந்து டி ஹோமோமார்பிசம்ங்கிறதுனால சேர்ந்துருக்கிறது பிரியுது. அண்ட் an element plus some other element gives me the same element. Now this element should be additive identity. அதனால் T of 0 is 0. அடுத்தது T linear if and only if. இந்த இதை சொல்லணும் நம்ம. இப்போ ஒன் டைரக்ஷன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ let T be linear. நான் என்ன சொன்னோம்? லீனியர்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணோம்னா இட் இஸ் டி ஆஃப் சிஎக்ஸ் ப்ளஸ் ஒய். அண்ட் இதை நம்ம வந்து டி ஆஃப் சிஎக்ஸ், ஏன்னா லீனியர்ன்றதுனால டி ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் டி ஆஃப் செகண்ட் எலிமெண்ட். ஸோ சேர்ந்துருக்கிற இது ஒரு எலிமெண்ட்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு சேர்ந்துருக்கிற எலிமெண்ட்டை பிரித்து விட்ருக்கேன். இப்போ மறுபடியும் டி லீனியர்ன்றதுனால ஸ்கேலாரை வெளில தள்ளிடும். ஸோ யூ ஹாவ் சி இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய். ஸோ தட் இஸ் யுவர் ஆர்ஹெச்எஸ். இப்போது ரிவர்ஸ் பார்ட்டுக்கு இதை அசியூம் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கண்டிஷன் 2 கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லணும். என்ன 2 கண்டிஷன்? டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் அண்ட் டி ஆஃப் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ். ஸோ இது ரெண்டும் சொன்னால் தான் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறச்சு டி லீனியர்னு கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இதுதான் தெரியுது. இதுலேருந்து கன்க்ளூஷன் எனக்கு வேண்டிய இந்த 2 கண்டிஷனையும் இப்படி டிரைவ் பண்ண போகிறோம். இப்போது இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இதில் ஒய்யை நான் 0ன்னு எடுத்துட்டேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு இதில் சொன்னோம் டி ஆஃப் 0 இஸ் 0, ஒய் 0ன்னா இந்த டி ஆஃப் 0 0ன்னு வரும். அப்போது இது வந்து எலிமெண்ட் இன் தி கோடோமைன் ப்ளஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0ன்னு வரும்பொழுது இதே சி இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் தான் வரும். அப்போது டி ஆஃப் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டி ஆஃப் எக்ஸு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த சிக்கு பதிலாக 1 அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா தென் 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ யூ ஹாவ் டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சிங்கிறது 1. ஸோ 1 இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் இஸ் டி ஆஃப் எக்ஸ். ஸோ டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய். அப்போது எனக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குரிய 2 கண்டிஷன், ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த கன்க்ளூஷன் நமக்கு வரும். டி லீனியர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் திஸ் இஸ் ட்ரூ. இதை அசியூம் பண்ணிட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், இதை அசியூம் பண்ணிட்டு இதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது டி லீனியராக இருந்ததுன்னா டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் is equal to t of x minus t of y for all x, y in V. இப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா t of x plus minus y. ஸோ இது சேர்ந்துருக்கிறது பிரித்து விடும். ஸோ t of x plus t of minus y. பட் இதை வந்து நமக்கு மைனஸ் y அப்படிங்கிறது -1 into y. அப்போ எந்த ஸ்கேலாராக இருந்தாலும் அந்த ஸ்கேலாரை அது வெளியில் தள்ளிடும். அதனால் இந்த t of minus y
t of minus 1 into y அப்படின்னு போட்டோம்னா இதுதான் என்னுடைய ஸ்கேலார். இப்போ அந்த ஸ்கேலார் என்ன ஆகும், வெளியில் வந்துடும். ஸோ minus 1 into t of y. பட் minus 1 மறுபடியும் ஸ்கேலார் டைம்ஸ் இது. ஸோ இட் இஸ் minus t of y. அதான் இந்த இடத்துல ரைட் சைடில் நமக்கு இருக்குது. ஸோ t is linear. அடுத்தது fourth one, t is linear if and only if இந்த மாதிரி vectors in v and scalars in f இருந்ததுன்னா then இதை வந்து இங்கே வெளில இருக்கிறத உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்கு t is linear ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணுறோம் t linear அப்படின்னு. ஸோ அதுக்கு அதை வச்சுட்டு இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துட்டோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா டி ஆஃப் a1 x1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் an xn வரும். இந்த அடிஷன் கீழே இது சேர்ந்துருக்கு. அப்போ டி ஹோமோமார்ஃபிசம் தட் இஸ் லீனியர்னு சொல்லி இருக்கிறதுனால பிரித்து எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வரும். அண்ட் மறுபடியும் ஸ்கேலர்ஸ் எல்லாம் அது வெளியில் தள்ளிடும். செகண்ட் கண்டிஷன் ஆஃப் தி லீனியர் டிரான்ஸ்மிஷன் டெஃபினேஷன். ஸோ அதுதான் செகண்டில் அந்த ஸ்கேலர்ஸை வெளியில் தள்ளிடும். ஸோ இந்த மாதிரி வருது. இதை மறுபடியும் நம்ம இப்படி ரீரைட் பண்ணுறோம். சம்மேஷன் நொட்டேஷனில் அதை எழுதுகிறோம். இப்போ அடுத்தது இதை அசியூம் பண்ணிவிட்டு நம்ம டீயை வந்து லீனியர் அப்படின்னு சொல்லணும். அப்போ டி லீனியருக்கு டெஃபினேஷன் என்னென்னா டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். நம்மளுடைய ரெண்டாவது இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டி ஆஃப் சி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் சி இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் கூட நமக்கு டி லீனியர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் x1 வந்து எக்ஸ்னும் x2 ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். x3லேருந்து மிச்சது எல்லாத்தையும் 0ன்னு எடுத்துகிட்டு வெக்டர்ஸ். அப்புறம் a1 சியும் a2 1 மிச்ச a3 அண்ட் ஸோ ஆன் அதெல்லாம் வந்து 0ன்னு எடுக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் ஸ்கேலார்ஸு. ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் அலவுட் அண்ட் வெக்டர்ஸ் present, they are arbitrary vectors in V, so even they can be fixed like this. ஸோ அப்போ அது போட்டோம்னா x1க்கு பதிலாக x, y2க்கு பதிலாக y. ஸோ we have t of c1 வந்து a1 வந்து c, a2 வந்து 1. see நமக்கு இதுதான் அசியூம் பண்ணுறோம். இதுதான் நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்படின்னா இப்படி தான் இருக்குது எனக்கு. a1 x1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் an xn ஈக்குவல்ஸ் a1 t of x1 plus a2 t of x2 and so on an t of xn. இதுதான் இருக்குது எனக்கு. இப்போது நம்ம we are choosing. இப்போ மூணாவது நான் எழுதியிருந்தேன்னா it is a3 t of x3. So when you choose your x3, x4 and so on xn as 0, t being a homomorphism, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ தனியாக சொல்லணுங்கிறது கூட இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஆனால் we have to mention that our a1 is c and a2 is 1. அப்போ தான் இந்த cx plus yங்கிற இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ தட் செகண்ட் சப்டிவிஷன் கேன் பி used. The second subdivision t is linear if and only if t of cx plus y is this. So that is the purpose. x1 வந்து xன்னு எடுத்துருக்குறோம், x2 வந்து yன்னு எடுத்துருக்குறோம். மிச்சதெல்லாம் 0. இதெல்லாம் 0 ஆகிறதுனாலேயே எனக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காது. அண்ட் a1 மோரோவர் a1 cன்னு சூஸ் பண்ணுறோம், a2 1 அப்படின்னு சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது நமக்கு t லீனியர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள். ஸோ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸு அந்த தியரி பார்ட்லேயே வருது. அந்த வாட் இஸ் தட் எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன். அப்போது முதல் எக்ஸாம்பிள் மறுபடியும் இதே தான் நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும் பொழுது கோஆர்டினேட் ஸ்பேஸில் இருக்குமா. இங்கே வந்து நிறைய கோஆர்டினேட் ஸ்பேஸ்லேருந்து தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் த்ரூ அவுட் நம்ம பார்க்கும்போது கோஆர்டினேட் ஸ்பேஸ்லேயும் இருக்குது, ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்லேயும் இருக்குது. ஐ மீன் நாட் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ், மேபி 1 or 2 ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இருக்குது ஃபங்க்ஷன் ஸ்பேஸு. பட் யூஸ்வலாக நம்மளோட ஆர்டரில் யார் வருவாங்கன்னா பாலினாமியல் ஸ்பேஸ், இஃப் நாட் டைரக்ட்லி ஒரு இதில் வரும் அது. அடுத்தது மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்.
and in the case even function space also is considered function space. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் ஒரு எக்ஸாம்பிள், அப்போ தான் இந்த கான்செப்டில் நீங்கள் தரவாக இருக்கீங்க அப்படின்னு ஆகும். ஸோ இப்போது கோஆர்டினேட் ஸ்பேஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ T from R2 to R2 given by T of A1 A2, ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் ஆர்டர்ட் பேராக தான் இருக்கும். ஸோ இந்த T அப்படிங்கிறது இந்த ரூல் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகுது, ரெண்டு ஆர்டர்ட் பேரை எடுத்துகிட்டு போகுது. அதில் ரெண்டு எலிமெண்ட், ஃபஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட். ஃபஸ்ட் கோஆர்டினேட் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வந்து லீனியர்னு சொல்லணும். ஸோ 2A1 + A2, செகண்ட் ஒன் வந்து ரீப்ளேஸ்ட் பை தி ஃபஸ்ட் காம்பனன்ட் நேம்லி A1 itself. ஸோ 2A1 + A2 A1. அப்போது நம்ம இது லீனியர் அப்படின்னு சொல்லணுன்னா நமக்கு என்ன கண்டிஷனை வெரிஃபை பண்ண போகிறோன்னா, அந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சொன்னதுனால இதை சொன்னால் போகிறோம். T of x + y = T of C into T of x + T of y, இது சொன்னால் போகிறோம். அப்போது நம்ம C அப்படிங்கிறது R, இது வந்து field of real numbers. Remember, usually when you write your real numbers இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு தான் எழுதணும், டபுள் லைன். ஸோ even here இதில் மென்ஷன் ஆகலைனாலும் see to it that you are writing இந்த டபுள் லைன் போட்டு தான் R2 எதுவாக இருந்தாலும் எழுதணும். இதில் வந்து உங்கள் புக்கில் அந்த ஆர்டர்ட் பேர் சொல்லும்பொழுது இந்த ப்ராக்கெட் கொடுக்கல, வெறும் மாதிரி தான் R2 தான் FN அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல T லீனியர்னா T லீனியர் நம்ம சொல்லணும். ஸோ யூ டேக் ஒன் C in R and XY in R2 இதில். அப்போ வித் that XY and C நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சரி, இப்போ எக்ஸ் R2ல் இருக்கிறதுனால நம்ம A1 A2 இங்கே யூஸ் பண்ணதுனால ஒரு B1 B2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது C இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால C1 C2க்கு பதிலாக D1 D2ன்னு Y எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். C X வந்து இந்த மாதிரி காம்பனண்ட் வைஸ் அடிஷன் இல்லையா, கோஆர்டினேட் வைஸ். ஸோ யூ ஹாவ் C into B1 B2 ப்ளஸ் D1 D2. ஸோ அடிஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு? CB1 + D1 CB2 + D2. இப்போது இதை வந்து நான் A1 இதை நான் A2 அப்படின்னு எடுத்தேன்னா என்னுடைய T of CX + Y அப்படிங்கிறது CX + Y தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். T of CB1 + D1 CB2 + D2. ஸோ இதை A1ஆகவும் இதை A2 ட்ரீட் பண்ணனா டெஃபினேஷன் படி இந்த டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷன் அந்த ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன பண்ணணும், 2 times A1 கன்சிடர் பண்ணணும். அப்போ 2 times அந்த இந்த இது அப்படின்னா 2CB1 + 2D1. இது வந்து A1 தான் எழுதியிருக்கோம். A2 + A2 CB2 + D2. அடுத்தது எனக்கு இந்த செகண்ட் பிளேஸில் என்னோடய இமேஜ் வரும்போது செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் CB1 + D1. ஸோ இதுதான் என்னுடைய here it is CB2 + D2 2 times of this. இங்கே யார் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருந்தாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் இங்கே செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய T of CX + Y. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதுதான் சொல்லணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் ஹேண்ட் சைடை தனியாக இவாலுவேட் பண்ணிப்போம். அப்புறம் ரெண்டும் ஈக்குவல், ரெண்டும் இந்த RHS சேமாக வந்ததுன்னா LHS must be சேம், அதனால் T லீனியர்னு கன்க்ளூஷன் வரும். சரி, இப்போது எக்ஸுக்கு என்ன பண்ணணும், B1 B2. ஸோ எக்ஸுங்கிறது இது C into T of B1 B2. ரைட்டா, இது என்ன பண்ணும் 2 times B1 + B2, அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்கோ அது செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ that is how T takes elements. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே D1 D2 எடுத்து போடுறோம். T of this அப்படின்னும் பொழுது
இந்த 2 times of this plus d2 அப்புறம் செகண்ட் பிளேஸில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வரணும். ஸோ இதுதான் நமக்கு இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம we can take it inside coordinate wise scalar multiplication. So 2cb1 plus cb2 and இது வந்து இந்த பார்ட்டுக்கு cb2 but this is added with this, அதனால 2d1 ப்ளஸ் இந்த d2 அப்படியே இருக்குது. அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா cb1 ப்ளஸ் d1. ஸோ இதில் இதெல்லாமே வந்து ஆரில் இருக்குது. ஆர் வந்து கம்யூட்டேட்டிவ் வித் ரிகார்ட் டு அடிஷன், அதனால் நம்ம இடத்த மாற்றி எழுதிக்கலாம். ஸோ எப்பொழுதுமே நம்ம when you write இது இந்த இதை தூக்கிட்டு போய் இங்கே எழுதுகிறோம் அப்படின்னு இல்லை, ஏன் எழுதுகிறோம், எங்கே இருக்குது, நம்ம எழுதலாமா அப்படின்னு யோசித்து தான் அதெல்லாம் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாமே ரியல் நம்பர்ஸு, ஈவன் லோயர் கிளாஸஸில் எல்லாமே ரியல் நம்பர்ஸு, கம்யூட்டேட்டிவிட்டி வித் ரிகார்ட் டு மல்டிப்ளிகேஷன் ஹோல்ஸ் எல்லாம் சரிதான். பட் இது இல்லாமல் வேறு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது இங்கே இருக்கிறத நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் இதை ரீரைட் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா அங்கே கம்யூட்டேட்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஆரில் இருக்குது. ஆரில் கம்யூட்டேட்டிவிட்டி வித் ரிகார்ட் டு அடிஷன் ஹோல்ஸ், அதனால் இந்த மாதிரி மாற்றி எழுதலாம். ஸோ இப்படி வருது. ஸோ இதையும் கம்பேர் பண்ணோம்னா போத் ஆர் த சேம், therefore T is linear. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இதை எடுத்து நம்ம டீட்டெயில்டாக இதை பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பின்ன நமக்கு வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸில் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரின்னு கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த இப்போ சொன்ன அதே கான்டெக்ஸ்டில் இது எல்லாமும் போட்டு பண்ணோம்னா நமக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால் ஒன்றொன்றுமே லீனியர் டிரான்ஸ்மிஷன். இது எல்லாமே எக்ஸாம்பிள் 2 to 7 பார்த்திங்கன்னா எல்லாமே லீனியர் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ என்ன மாதிரி அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதான ஸ்பெஷலாக பேர் இருக்கா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதுக்கெலாம் பேரில் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் கேஸஸ்க்கெலாம் பேர் இருக்குது. ஸோ இதை ஃபார் எனி ஆங்கிள் தீட்டா டிஃபைன் t suffix theta from R2 to R2 by the rule. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் ஸ்பேஸில் தான் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த எலிமெண்ட்டை a1 cos theta minus a2 sin theta, a1 sin theta plus a2 cos theta. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் தான். லோயர் கிளாஸஸ்லேயே +1 +2லேயும் அங்கே ரொட்டேஷன், கிளைடு, ரிஃப்ளெக்ஷன், வெறும் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் படிக்கிறச்சு இது மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ரொட்டேஷன் பை தீட்டாங்கிறது அந்த டி தீட்டா இஸ் நத்திங் பட் ரொட்டேஷன் பை தீட்டா. ஸோ அதுக்கு அந்த டிரான்ஸ்மேஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம 2 எலிமெண்ட்டு a1 a2 இப்படி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் எக்ஸை வந்து b1 b2, ஒய்யை வந்து d1 d2ன்னு போட்டு c அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆர்னு எடுத்துட்டா t cx plus y is c into t of x plus t of y அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த போன இதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது. இந்த டிரான்ஸ்மேஷனுக்கு ரொட்டேஷன் பை தீட்டான்னு பேர். அடுத்தது அதே R2 to R2 தான். அது என்ன பண்ணுதுன்னா a1 a2வை a1 மைனஸ் a2. ஸோ இந்த மாதிரி அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இப்போ x, y இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இதே டிஸ்டன்ஸில் ரிஃப்ளெக்ஷன் தானே, இதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும் ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில். ஸோ இதுதான் இந்த இது. அப்போது ரிஃப்ளெக்ஷன் இஸ் கிவன் பை திஸ் xy அப்படிங்கிறது x, minus y. So this is called reflection about the x-axis. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆன் x-axis. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை நான் இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த xyயில் இந்த டிஸ்டன்ஸ் y, இந்த டிஸ்டன்ஸ் x. அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா x0. ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? t from R2 to R2 by any ordered pair is taken to this ordered pair. a1 தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, ப்ரொஜெக்ஷன் ஆன் x-axis. இதுவே ப்ரொஜெக்ஷன் ஆன் y-axis அப்படின்னு இருந்ததுன்னா 0, a2 அப்படின்னு இருக்கும். இந்த y-axisல ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸு தட் இஸ் y.
so you have correspondingly in the projection on இந்த மாதிரி வரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸு இதுவும் ஸோ அப்போது இது எக்ஸ் கமா ஒய்னா இது மைனஸ் எக்ஸ் ஒய் ஸோ அப்போது ப்ரொஜெக்ஷன் இந்த பாயிண்ட்டை சாரி இது ரிஃப்ளெக்ஷன் நம்ம பேசிகிட்ருக்கோம் நாட் ப்ரொஜெக்ஷன் இந்த இது வந்து ரிஃப்ளெக்ஷன் அது ஸோ இங்கே வந்து அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னோம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் கூட போடலாம் அப்போ இந்த மாதிரி வரும் இப்போ we are talking about the fourth one அதுக்கு வந்து you are projecting it on அதே xy முன்னாடி இதில் ப்ரொஜெக்ட் பண்ணோம் இப்போ இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஸோ இட் வில் பி 0, y இந்த பாயிண்ட் வந்து இதில் ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது ஸோ அப்போது எனக்கு கரஸ்பாண்டிங்காக இதே மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னா R2 to R2 it takes any element A1 ordered pair A1 A2 அதை எங்கே எடுத்துகிட்டு போகுது you are projecting it on y axis அப்போ 0, A2 for every A1 A2 in R2. So projection on y axis, projection on x axis, reflection about x axis, reflection about y axis. அடுத்தது இந்த transpose A transpose பார் டிரான்ஸ்போஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் அதனுடைய டிரான்ஸ்போஸ் இது எல்லாமே வந்து லீனியர் டிரான்ஸ்மிஷன் ஸோ எங்கே போகுதுன்னா எம் கிராஸ் என்ட்டோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போது எம் ரோஸ் வில் பிகம் எம் காலம்ஸ் என் காலம் வில் பிகம் என் ரோஸ் அதனால் எம் சஃபிக்ஸ் எம் கிராஸ் என் ஓவர் த ஃபீல்ட் எஃப் இந்த கலெக்ஷன் அதே மாதிரி இங்கே வந்து என் கிராஸ் எம் A12 will become A21 like that. So இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா any matrix is taken to its transpose. ஸோ இதையும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் இட்ஸ் அ லீனியர் டிரான்ஸ்மிஷன் ஸோ இதெல்லாம் கூட செக்ஷன் ஏல கேட்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு எலிமெண்ட் ஏ ஒன்று எடுத்துக்காங்க ஸோ ஒன்று ஏ இன்னொன்று பி டிரான்ஸ்போஸ் நம்ம சொல்ல வேண்டியது CA plus B is CT of A plus T of B இதான் சொல்லணும் இப்போது அந்த டிரான்ஸ்போஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேயே ஸோ அப்போ நான் எனக்கு T of CA plus B அப்படின்னு எடுத்துட்டேன்னா என்னுடைய டெஃபினேஷன் படிக்கு என்ன மேட்ரிக்ஸ் இது மேட்ரிக்ஸ் இதுவும் மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் டூ மேட்ரிக்ஸஸ் மேட்ரிக்ஸ் So you have CA plus B the whole transpose. So it is CA transpose and C வந்து is unaffected by the transpose. So இதுதான் வரும். But this is nothing but C into T of A. This is nothing but T of B. So what is needed we have got. So T is linear transmission. ஸோ அதே மாதிரி இல்லை எது கேட்டாலும் யூ கிவ் ஆன் யுவர் ஓன் an எக்ஸாம்பிள்னால் இந்த ப்ரொஜெக்ஷன்னு ரிஃப்ளெக்ஷனு அதெல்லாம் கொடுக்கலாம் ஈஸி அண்ட் டெரிவேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இந்த v என்னதுன்னு சொல்லணும் லெட் v denote the set of all real valued functions defined on the real line that have derivatives of every order. ஸோ அந்த மாதிரி v என்னன்றது சொல்லணும் v சொல்லாமல் ஏன்னா டொமைன் அண்ட் கோடொமைனில் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ இந்த இடத்துல இப்போது இங்கே நம்ம கன்சிடர் பண்ண இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே V தான் வருது வேற இங்கே மாறுது இட் இஸ் நாட் த சேம் அண்ட் இங்கேயும் சேம் V தான் எடுத்திருக்கோம் அது என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் இது ஸோ அது அதனுடைய டெரிவேட்டிவ்க்கு எடுத்துகிட்டு போகுது அடுத்ததில் B வந்து இதுவும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் CF T of CF plus G is C into T of F plus T of G. ஸோ இப்போ அடுத்தது இந்த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் R and AB are two members with A less than B. இது ஏன் சொல்லணும்னா இந்த இன்டர்வலில் அது நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அதனால் அது சொல்லியிருக்கோம் இப்போ T from B to R அப்படிங்கிறது இந்த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான் ஸோ எந்த ஒரு எலிமெண்ட் ஹியர்
இதுவும் ஃபங்க்ஷன் தான். போன கேஸ்லேயும் இந்த இந்த இதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் தான், இதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஆனால் இங்கே இது இன்டெக்ரல், அது டிஃபரன்ஷியேஷன். ஸோ இன்டெக்ரல் a to b f of t dt for all f in v. இப்போ இதில் நம்ம அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூடிய கண்டிஷன்லாம் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆஃப் தேம் ஆர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நல் ஸ்பேஸ்னால் என்ன, ரேஞ்ச் ஸ்பேஸ்னால் என்ன. ஸோ அதனுடைய டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அந்த 2 தியரம். இப்போது இந்த ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அங்கேயே நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சொன்னோம். இதில் வந்து பர்டிகுலராக, அதாவது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எது அப்படின்னு சொன்னால் ஐடென்டிட்டி ஒன்று, இன்னொன்று ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா வெக்டர், எந்த வெக்டர் வேணாலும் கொடுத்தாலும் அது ஜீரோன்னு மாற்றிடும், வெக்டர் ஜீரோவாக மாற்றும். ஸோ ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் will take any element in the domain to what? To the zero element only. அதான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐடென்டிட்டி என்ன பண்ணும், எந்த ஒரு வெக்டரையும் தனக்கே எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா டொமைன் கோடொமைன் ரெண்டுமே சேம். இந்த இடத்துல ரெண்டும் சேம் கிடையாது. இந்த T0 அப்படிங்கிறது தான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்குது. அப்படின்னா T0 அப்ளை பண்ணும்போது எந்த வெக்டர்லேயும் வேல்யூ வந்து வெக்டர், அது வந்து ஜீரோ தான். சரி, இப்போ நல் ஸ்பேஸ்னால் என்னது, ரேஞ்ச் ஸ்பேஸ்னால் என்னது அப்படின்னு நான் இன்ஃபேக்ட் நான் கர்னல் முதல்ல வரும்போது இது செட்டாக தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டில் இவங்க 2 பேரும் சப்ஸ்பேஸ் ஆஃப் தி டொமைன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இது சப்ஸ்பேஸ் ஆஃப் டொமைன், இது சப்ஸ்பேஸ் ஆஃப் கோடொமைன். ஸோ அது ரெண்டும் சொன்ன பிறகு தான் நம்ம அந்த வார்த்தை சொல்லலாம், நல் ஸ்பேஸு, ரேஞ்ச் ஸ்பேஸுன்னு. அதர்வைஸ் ரேஞ்ச் செட்டு, நல் செட்டு. நல் செட்டுன்னா மீனிங் மாறி போயிடும். ஸோ தி கர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஸ்பேஸுன்னு சொல்லும்போது கர்னல் ஸ்பேஸுன்னு சொல்ல மாட்டோம், அப்போ நல் ஸ்பேஸுன்னு சொல்லுவோம். இங்கே கலெக்ஷனாக நம்ம பார்க்கும்பொழுது கர்னல் டி. ஸோ கர்னல் டி இஸ் ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ். இதுக்கு நொட்டேஷன் இவங்க வந்து என் ஆஃப் டின்னு குறிக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி வரப்போகிறது இது வந்து நல்லிட்டி அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ அதுக்காக என் ஆஃப் டின்னு முதல்லையே குறிச்சிடுறாங்க. ஸோ கர்னல் டி வந்து என்ன டெஃபினேஷன் படி, ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் மேப்ட் ஆன் டு த ஜீரோ எலிமெண்ட் ஆஃப் தி கோடொமைன். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி டொமைன் ஆஃப் டி. வாட் இஸ் டி? இட்ஸ் அ லீனியர். அதை எழுதணும் நம்ம. லெட் டி ஃப்ரம் V to V be a linear transformation on V. So then kernel T is that is given by n of t. Notation வந்து இது n of t is all those elements in the domain of t, which is V, which are mapped onto the zero element of the codomain under t or by t. So இதுதான் definition. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ரேஞ்ச் வந்து இமேஜ், எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கெலாம் இமேஜ் இருக்கோ கலெக்ட் பண்ணிக்க, அதுதான் வந்து இமேஜ் செட்டு அல்லது ரேஞ்ச் செட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நோட்டேஷன் வந்து ஆர்எஃப்டி. நல் ஸ்பேஸுக்கு அது இன்னும் சொல்லலை வெக்டர் ஸ்பேஸுன்னு, அப்புறம் தான் அதுக்கு பேர் சூட்ட முடியும் நல் ஸ்பேஸுன்னு. இப்போ வரைக்கும் அது கர்னல் டி. ரைட். இப்போது இந்த நல் ஸ்பேஸும் ரேஞ்ச் ஸ்பேஸும் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் 8. லெட் V and W be vector spaces, I identity and T0 the zero transformation அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாக்கா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா என் ஆஃப் டியும் கண்டுபிடிக்க தெரியும், ஆர் ஆஃப் டியும் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அப்போ I அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெஃபினேஷனை அப்படியே அப்ளை பண்ணுவோம். நம்மளுடைய என் ஆஃப் ஐ அப்படிங்கிறது ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி டொமைன் சச் தட் ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், ஐடென்டிட்டி மேப்பிங் எந்த எலிமெண்ட்டையும் அதுக்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ இட் இஸ் ஆல் தோஸ் எக்ஸ் இன் வி ஃபார் விச் எக்ஸ் இஸ் 0, விச் மீன்ஸ் இந்த செட்டில் ஒரே ஒரு ஆள், நேம்லி சிங்கிள்டன் 0, அது மாத்திரம்தான் இருக்கும். ஸோ நல் ஸ்பேஸ் ஆஃப்
I mean அந்த இந்த n of t when t replaced by I இதான் வருது. இப்போது இதே மாதிரி நம்ம null of t naught இதையும் பார்ப்போம். Again all those elements in B such that t naught, that is zero transformation, is equal to this. So எந்தெந்த x t naught of x 0. இந்த t naught தான் zero transformation ஆச்சு. zero transformation நம்ம யூஸ்வலாக ஹர்ஸ்டெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிரான்ஸ்மேஷன் ஜீரோ அப்படி தான் இருக்கும். நோ டி சஃபிக்ஸ் ஜீரோ அண்ட் ஆல். ஸோ ஜீரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த தீனில் தூசாகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது தீ மாதிரி. இதில் எதை கொடுத்தாலும் பொசிக்கினா ஒன்றுமே இருக்காதுல்ல, அப்போ ஜீரோ. ஸோ இந்த ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தீ மாதிரி. அது it will I mean it's any elements image under it will be 0 only. ஸோ அப்போ எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அது ஜீரோக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் தான் எடுத்துகிட்டு போகும். ஏன்னா எதை கொடுத்தாலும் தான் அது பொசுக்குதே. அப்போ ஆல் ஆஃப் வி, அப்போ என் ஆஃப் டி நாட் என்ன வரும், ஆல் ஆஃப் வி. ஸோ என் ஆஃப் ஐங்கிறது சிங்கிள்டன் ஜீரோ, ஆனால் என் ஆஃப் டி நாட் வந்து வி. இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஐனா டெஃபினேஷன் படி இட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் ஐ அப்படிங்கிறது டெஃபினேஷன் படிக்கு the image, all those images of x under I. What is x? X is in B. So but இது என்ன ஆகுது நமக்கு, identity mapping takes any element to itself. So you have x such that x is in B. அப்போ the whole of V that you are getting. So range of I is the whole of V. இப்போ range of T naught நமக்கு வேணும். ஸோ இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். இது வந்து I, இது T naught. ஸோ n of T இந்த இடத்துல n of Tயை தான் நம்ம ஐயால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். Tயை வந்து ஜீரோவால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ n of T இங்கே வந்து ரேஞ்ச் ஆஃப் T. ஸோ n of இந்த T இது வந்து T. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா n of I இந்த இடத்துல R of I, இந்த இடத்துல n of T naught, இது R of T naught. ஸோ n of I ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், it is singleton zero. இப்போ range of Iனா the whole of V, whole of codomain. இப்போ டொமைன் கோடொமைன் ரெண்டுமே சேம் தான். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா n of T naught here, n of T naught. அப்போது டெஃபினேஷன் பார்த்தோம்னா n of T naughtனா all those elements in the domain B such that T naught of x is 0. ஸோ எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் will be taken to 0 அப்படின்னா T naught 0 transformation. So you have just n of T naught, we have எல்லா எலிமெண்ட்டையும் அது 0 ஆக்கிடுது. அதனால n of T naught என்னன்னா the whole of V. இப்போ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா T நாட்டுக்கு ரேஞ்ச் ஆஃப் T நாட்டுங்கிறது it is T naught range, range of Tங்கிறது இப்படின்னு சொல்கிறோம். ஸோ range of T naught is this, where x is in capital V. அப்போ T நாட்டுங்கிறது ஜீரோ டிரான்ஸ்மிஷன், இது ஜீரோ டிரான்ஸ்மிஷன் T நாட்டுங்கிறது. இப்போ T நாட் எந்த வெக்டர் மேலே ஆக்ட் பண்ணாலும் ரிசல்டன் வந்து சிங்கிள்டன் ஜீரோ தான். ஸோ யூ கெட் சிங்கிள்டன் ஜீரோ. ஸோ யூ ஹாவ் யுவர் R of T நாட் டு பி சிங்கிள்டன் ஜீரோ. So this is another example to find n of T and R of T. ஸோ இது வந்து R3லேருந்து R2க்கு போகுது. அப்போ R3ல ட்ரிப்ளெட் இருக்கும், R2ல ஆர்டர் பேர் இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த வந்து illustration to find what is n of T and R of T for other than identity and null set. Identity and zero transformation. ஸோ இப்போது என்னுடைய T வந்து இதுதான் டெஃபினேஷன் படி n of T.
நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் which are mapped onto 0 0, remember it is ordered pair under T. ஸோ இப்படி தான் வருது. இது அப்படியே தான் நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல T எப்படி டிஃபைன் ஆயிருக்கு, a1 மைனஸ் a2 2a3. ஸோ இப்போது இது டெஃபினேஷன் படிக்க ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் which are mapped onto the 0 element of the codomain. ஸோ இதுதான் வருது. இப்போ இந்த a1 மைனஸ் a2ங்கிறது 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா a2 is equal to a1 and this one இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணும் பொழுது we are getting 0. அப்போது a3 0 கன்ஃபார்ம்டா and இந்த a1 equals a2, a1 equals a2. அப்போது a1 equals a2னா a1 a1நோ இல்லை a2 a2னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு இந்த n of tயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆர்டர்டு ட்ரிப்ளட் a1 a1 0. சும்மா கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னா அது ஏன்னு போட்டாலும் தப்பு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது ரேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டெஃபினேஷன் படிக்க இட் இஸ் தி செட் ஆஃப் ஆல் t of a1 a2 a3. பட் t எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா a1 மைனஸ் a2 2a3 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல a1 a2 இதுக்கெல்லாம் வேறு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. a1 10 a2 வந்து 20 அப்படின்னா எனக்கு -10 அங்கே ஒரு 10 அப்படின்னு சொன்னோம்னா எஸ் மை a3 will be according to this will be 5. So we can easily இது எல்லாமே ranges over a1 a2 a3 a1 a2 a3 எல்லாமே range over Rங்கிறதுனால இது ஆர்டர்ட் பேராக இருக்கிறதுனால we have the answer to be just R2. ஸோ R of t வந்து R2, n of t அப்படிங்கிறது அதில் உள்ள சப்ஸ்பேஸ். இப்போ தான் நம்ம நல்லிட்டின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் நம்ம அது சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். Both of them, let V and W be vector spaces and T be linear, then show that n of t and R of t are subspaces of V and W. ஸோ முதல்ல யார் ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டொமைனில் 0V, டொமைனில் V, கோடொமைனில் W. ஸோ இட் இஸ் டினோட்டட் ஆஸ் 0V additive identity. அதே மாதிரி அந்த பக்கம் போனோம்னா அந்த 0Wன்னு குறிக்கிறோம். denote the 0 vectors of V and W respectively. இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம சொன்னோம் T வந்து ஹோமோமார்ஃபிசமாக இருந்ததுன்னா that is linear operator here, so it will take identity element to identity element அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த மாதிரி வர்றதுனால n of t, அது n of t இங்கே கேட்குறாங்க சப்ஸ்பேஸ்னால நம்ம சொல்லியிருக்கோம்ல description always should be there and non-emptyன்னு சொல்லணும். அடுத்தது criterion or axioms to be checked. ஸோ அது நம்ம செக் பண்ணணும். இப்போது நமக்கு n of tங்கிறது டெஃபினேஷன் என்ன சொல்லுது, where is that, n of t is all those elements, t ஓட domain வந்து V, all those elements in V such that t of x is the 0 element of the codomain. சொல்லிட்டு எழுதினோம்னா மிஸ்டேக் வராது. all those elements in V such that t of x is 0, those elements which are mapped onto the 0 element of the codomain. இப்போ இதுதான் n of t, r of tயும் என்ன, ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வேணும் இல்லையா, அதனால் r of tயும் நம்ம எழுதிப்போம். it is all those elements of this form where belonging to W where your x is in V. இல்லை நம்ம இதை மாதிரி கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். all those W in W such that W equals t of x for some x in V, இப்படியும் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இப்போது நான் எம்டிங்கிறதுக்கு இந்த 0V 0W உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டோம், அதனால் நான் எம்டி வந்தாச்சு. ஸோ டிஸ்கிரைப் பண்ணிட்டோம், நான் எம்டி சொல்லிட்டோம். இப்போ க்ரைட்டீரியன் செக் பண்ணணும். இப்போது இது சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் it is closed and with respect to scalar multiplication it is closed அப்படின்னு வரணும்.
ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு எலிமெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் in n of t ன்னு எடுத்துட்டோம்னா t of x 0, இது எக்ஸ் அண்ட் ஒய் n of tல இருந்தது அப்படின்னாலே மீனிங் என்ன, t of x 0, அதே மாதிரி t of yயும் 0. சரி, இப்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது t of x plus y. t ஹோமோமார்ஃபிசம்ங்கிறதுனால இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இப்போ t of xம் 0, t of yயும் 0. எங்கே உள்ள 0ன்னா ஏன் 0 which is present in w, which we denote as 0w. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த n of t நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். இது t of xன்னு வந்தாலும் எங்கே போயிடும், அது இட் இஸ் in the codomain which is w. அப்போ 0ங்கிறது இந்த இடத்துல 0 element of the codomain, namely w. இப்போ t of cx எடுத்துப்போம். t ஹோமோமார்ஃபிசம்ங்கிறதுனால c வெளியில் வந்துடும். ஸோ t of x, அப்போது t of x இது you have considered x to be in this. So t of x is 0w. So c into 0w வரும், that is your 0w. So x plus y belongs to n of t and cx is also in n of t, and therefore n of t is a subspace of V. இப்போ மறுபடியும் t of 0v is equal to 0w. We have 0w to be in r of t. இப்போ r of t non-empty சொல்லணும்ல, டிஸ்கிரைப் பண்ணியாச்சு, r of t-யை டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ அது non-emptyன்னு சொல்லணும். அப்போ யூஸ்வலாக எது நமக்கு கை கொடுக்கும்னா அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் கை கொடுக்கும். அப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் இந்த கோடமைன், இது வந்து செட் ஆஃப் ஆல் w இன் ரேஞ்ச் இல்லை, இது வந்து நாட் v, t from v to vன்னா தான் அது கேபிட்டல் v வரணும். இப்போ இந்த இடத்துல இது தப்பு, w belonging to here, w belonging to capital W. சரி, இப்போ 0w because t is homomorphism we can write like this. ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டும் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அந்த x வந்து vயில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னாலே உடனே இந்த 0w எங்கே போய் உட்காரும், range of tல போய் உட்காந்துரும். ஸோ 0w belongs to range of t, therefore r of t is non-empty. And now you take two elements x and y in this and c in f. Then there exists v and w in v such that xக்கு ஒரு அப்படி தான் நீங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த இடத்துல wன்னு நம்ம எடுத்தோம்னாலே அதுக்கு ஒரு x அங்கே உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கிறதுனால v and w அதுக்கு ப்ரீஇமேஜ் அப்படிங்கிற மாதிரி அதை v and wன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அதை. ஸோ t of v is equal to x, t of w is equal to y. இது எல்லாமே by the description of r of t. அதை ஒழுங்காக புரிஞ்சிட்டோம்னாலே இது என்னன்னு தெரிஞ்சிடும். ரைட், ஸோ இப்போ t of v plus w, t of v plus w அதை எடுத்துட்டோம்னா which is t of v plus t of w, that is equal to x plus y. And இது வந்து see whenever I consider x and y in r of t, x plus y should be there in r of t. அப்போ x plus y r of tல இருக்கணும்னா அது t of some element from capital Vன்னு இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம எழுதுகிறோம். So even we could have started like this also. See, my job is to show that my r of t is subspace. அப்போ r of t non-emptyன்னு சொல்லணும். டிஸ்கிரிப்ஷன் சொல்லியாச்சு, இப்போ இது non-empty சொல்லணும். அடுத்தது closure with respect to addition and then closure with respect to scalar multiplication. ஸோ இது எங்கே இருக்கணும், r of tல இருக்கணும், இதுவும் r of tல இருக்கணும். சரி, இப்போ எக்ஸ்ன்னு நான் எடுத்துட்டேன்னா அந்த எக்ஸை, ஸோ யூ கன்சிடர் யுவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதில் இருக்கணும்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை டி ஆஃப் சம் எலிமெண்ட் இன் பின்னு எழுதினா தான் அது போக்காரும். ஏன்னா அந்த இது வந்து ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. இது ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறீங்க, ஐடி கார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு இருந்ததுன்னா இந்த இன்ஸ்டியூஷன் உள்ள போய் நுழைஞ்சிக்கலாம். ஸோ அந்த அந்த வகையில் இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எழுதுகிறோம், தட் இஸ் டி ஆஃப் வி ப்ளஸ் டி ஆஃப் டபிள்யூ. ஸோ இதை வந்து டி ஹோமோமார்ஃபிசம்ங்கிறதுனால பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து விடும் வி ப்ளஸ் டபிள்யூ. இப்போது என்னுடைய வி டபிள்யூ ரெண்டுமே கேபிட்டல் வியில் இருக்குது, அது வெக்டர் ஸ்பேஸுங்கிறதுனால வி ப்ளஸ் டபிள்யூவும் கேபிட்டல் வியில் இருக்கும். அப்போ என்னுடைய எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை டி ஆஃப் சம் எலிமெண்ட் இன் கேபிட்டல் வின்னு எழுதுறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்கே இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் டியில் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி யூ கன்சிடர் சிஎக்ஸ், அப்போ சி இன்ட்டு டி ஆஃப் வின்னு வரும். டி ஹோமோமார்பிசம், ஸோ இட் இஸ் டி ஆஃப் சிவி. வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி, அப்போ சிவி வில் ஆல்சோ பிலாங் டு கேபிட்டல் வி. அப்படின்னா என்னுடைய சிஎக்ஸை இமேஜ் ஆஃப் சம் எலிமெண்ட் இன் வி அண்ட் டின்னு எழுதியாச்சு. ஸோ சிஎக்ஸ் வில் பி என் ஆர் ஆஃப் டி. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கன்க்ளூஷன் என்னென்னா என் ஆஃப் டி அண்ட் ஆர் ஆஃப் டி டிஸ்கிரைப் பண்ணோம், நான் எம்டி சொன்னோம், க்ரைட்டீரியன் வித் ரெஸ்பெக்ட் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணோம். அதனால் ரெண்டுமே சப்ஸ்பேசஸ். ஸோ இது செக்ஷன் பி 5 மார்க்கில் கேட்கலாம். இப்போ அடுத்தது இந்த தியரமில் whenever you are given V and W to be vector spaces and T is a linear transformation from V to W and beta இந்த டொமைனுக்கு வந்து ஒரு பேசிஸ், அது we are taking let beta be a basis for the V. அப்போ கரஸ்பாண்டிங்காக அங்கே என்ன நடக்கும் கோடொமைனில் அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் டி அங்கே தானே இருக்கும் கோடொமைனில். ஸோ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா ரேஞ்ச் ஆஃப் டி வில் பி nothing but the span of T of beta. இப்போது பீட்டா இப்படின்னா பீட்டா அப்படிங்கிறது ஜஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் V1 V2 எடுத்துப்போம். அப்போ வாட் வில் பி T of beta அப்படின்னா இட் இஸ் T of this V1 V2. ஸோ இது என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் T of V1 T of V2. ஸோ T of பீட்டாங்கிறது இந்த T of V1 T of V2 அதே மாதிரி n வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா you will have up to this. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இந்த அப்போ இதுவும் ஒரு செட்டு தான். இந்த ஸ்பேன் ஆஃப் திஸ் செட் இஸ் நத்திங் பட் யுவர் ரேஞ்ச் ஆஃப் டி. ஸ்பேன் ஆஃப் திஸ் செட் இஸ் இங்கே வந்து நல் செட்டை பற்றி நம்ம பேசலை, ஐ மீன் நல் ஸ்பேஸை பற்றி பேசலை. ரேஞ்ச் ஸ்பேஸ் இமேஜ் செட்டுன்னு இன்னொரு இது இருக்குது. நான் சொல்லும்பொழுது ஸ்பேஸ் வைஸ் சொல்லும்பொழுது ரேஞ்ச் ஸ்பேஸ் தான் சொல்லணும். ஸோ ஒரு ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் டி பீட்டா பர் டி பீட்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திஸ், இதான் நம்ம சொல்லணும். சரி, இப்போ இது சொல்லணும்னா இது ஒரு சப்ஸ்பேஸ். இப்போ தான் சொன்னோம் ஸ்பேன் ஆஃப் எனி நான் எம்டி சப்செட் அது எந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கோ அதுவும் சப்ஸ்பேஸ்ன்னு தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர் ஆஃப் டி கண்டெய்ன்ட் இன் ஸ்பேன் ஆஃப் டி பீட்டா அண்ட் ஸ்பேன் ஆஃப் டி பீட்டா இஸ் கண்டெய்ன்ட் இன் ஆர் ஆஃப் டி. அதை நம்ம அந்த மாதிரி தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். சரி, இப்போது என்ன வாட் ஆல் வி ஆர் கிவன் அதை எழுதுகிறோம். டி வந்து ஃப்ரம் வி டு டபிள்யூ பி லீனியர் அண்ட் பீட்டா அப்படிங்கிறது இந்த V1 எட்ஸெட்ரா Vn இந்த செட்டை வந்து பேசிஸ் ஃபார் வின்னு எடுத்துருக்கோம். இப்போது டெஃபினேஷன் ஆஃப் ஆர் ஆஃப் டி படிக்கி ஆர் ஆஃப் டிங்கிறது இது T of V where V belongs to capital V. ஸோ T of Viலாம் எங்கே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னா என்னுடைய ஆர் ஆஃப் டியில் தான் உட்காரணும். V1 எட்ஸெட்ரா Vnலாம் டொமைனில் எடுத்துட்டேன்னா T of V1லாம் வந்து இட் வில் பி தேர் இன் தி ரேஞ்ச், ரைட். ஸோ அதனால் T of Vi for each I will be in R of Tன்னு எழுதியிருக்கோம். இப்போது R of T is equal to span of T of beta தான் நம்மளுடைய கிளைம். ஸோ பை தி இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்று R of T contains, that is span of T of beta is contained in R of T, இன்னொன்றுல R of T is contained in span of T of betaன்னு சொல்ல வரோம். ஏன்னா இது ஒரு செட்டு அது ஒரு செட்டு, one contained in the other and the reverse direction. So by the definition of span of a subset of a vector space as R of T is a subspace, ஏன்னா span of a subset of a vector spaceன்னு இருந்தால் தான் அது வந்து அதுவும் vector spaceன்னு வரும். In fact that's a subspace but basically it's a vector space. ஸோ அது வரும். அதனால் இந்த R of Tங்கிறது எனக்கு தெரியும் சப்ஸ்பேஸுங்கிறது, அண்ட் இந்த ஸ்பேன் அப்படிங்கிறது ஸ்பேன் ஆஃப் திஸ் ஒரு எந்த ஒரு சப்செட் ஆஃப் தி ரேஞ்ச் ஆஃப் டி எங்கே இருக்குது டபிள்யூவில் இருக்குது. ஸோ ஸ்பேன் ஆஃப் எ சப்செட் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த இடத்துல பர்டிகுலராக டபிள்யூ, இந்த இடத்துல பர்டிகுலராக டபிள்யூ அது இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக தட் பிகம்ஸ் அ சப்ஸ்பேஸ். span of any subset of a vector space becomes a subspace of the vector space. அதனால் இந்த இடத்துல வெக்டர் ஸ்பேஸுங்கிற இடத்துல R of T இருக்கு, which is a subspace, and span of the subset T of beta
is definitely contained in R of t. So span of t of beta இதை வந்து நொட்டேஷனில் நம்ம எழுதுகிறோம். ஸ்பேன் இந்த கலெக்ஷனே எங்கே இருக்குதுன்னா ஆர் ஆஃப் டியில் இருக்குது. அப்போது ஸ்பேன் ஆஃப் தட் கலெக்ஷன் ஷுட் பி கண்டெய்ன்ட் இன் ஆர் ஆஃப் டி ஒன்லி. ஸோ யூ ஹாவ் திஸ் அண்ட் இந்த பார்ட்டை சப்டிவிஷன் பின்னு குறிக்கிறோம். அடுத்து ரிவர்ஸ் பார்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு டபிள்யூன்னு ஆர் ஆஃப் டின்னு எழுதுகிறோம். அப்போ டபிள்யூ பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் டின்னா ஆர் ஆஃப் டி டெஃபினேஷன் படிக்கி இந்த டபிள்யூவை சம் டி ஆஃப் வின்னு எழுதலாம், வேர் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி. இப்போது பீட்டா வந்து பேசிஸ் ஃபார் வி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வி இன் கேபிட்டல் வியையும் யூனிக்லி ஐ கேன் ரைட் ஆஸ் தி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வி ஒன் எக்ஸ்ட்ரா விஎன், ஏன்னா அது பேசிஸ். சரி, இப்போ இதுக்கு டிரான்ஸ்மிஷன் டி அப்ளைடு ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும், இது டி வந்து அடிஷன் கீழே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கீழே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால, பிகாஸ் இட்ஸ் அ லீனியர் ஆப்ரேட்டர், இந்த ஸ்டெப்பு வருது. இப்போது this in turn implies that T of V is a member of span of T of beta. இப்போ span of T of betaங்கிறது இதுதான் span of T of betaங்கிறது. ஸோ எனக்கு அதனுடைய லீனியர் காம்பினேஷனாக என்னுடைய T of V இருக்கிறதுனால நம்ம straight away we are telling that T of V belongs to span of T of beta. So we started with a W in R of T, but T of V is nothing but small w. T of V is nothing but small w, and therefore W belongs to span of T of beta. So W in R of T implies W in span, therefore R of T is contained in span of T of beta. So from P and Q, இது ஒரு inclusion, இது ஒரு inclusion. So அந்த ரெண்டுத்தில் இருந்தோம் நம்மளுடைய claim follows. What is our claim? The equality. Rank of T is equal to span of T of beta. So in the next video, we will see nullity and rank of T. That is, whenever V is a vector space, we can talk about N of T and R of T. But when V happens to be finite dimensional, then we can talk about the nullity. ஏன்னா அது ரெண்டுமே சப்ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம், நல் ஸ்பேஸ் ரேஞ்ச் ஸ்பேஸ்ன்னு. அப்போது we can talk about their dimension being a subspace of finite dimension vector space. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் நல் ஸ்பேஸோட டைமென்ஷன் nullity, ரேஞ்ச் ஸ்பேஸோட இதை வந்து ரேங்க் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஒரு இந்த ரேங்க் ஆஃப் டி nullity ஆஃப் டி அதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டைமென்ஷன் தியரம் ஒன்று கொடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் 1 or 2 illustration will also be given. So that's as for the next video is concerned. ஸோ அப்போ இந்த இதில் வந்து லீனியர் டிரான்ஸ்மிஷனை என்னன்னு பார்த்துருக்கோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி அந்த இட் டேக்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ அது தட் கேன் பி ஆஸ்ட் இன் செக்ஷன் ஏ. அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்டிஷன் வந்து கிளப் பண்ணி ஒரே கண்டிஷனாக கொடுக்கறது, and a lot of examples. And null space and kernel space both are range space are both subspaces அப்படிங்கிறது அதுவும் ஒரு 5 மார்க் கேள்வியில் கேட்கப்படும். So with that this video gets over. Thank you.